இந்த வீடியோல நம்ம ஜனநாயகன் படத்துக்கு உண்டான ரிவ்யூவை பார்க்க போறோம். அந்த படத்துல என்ன மாதிரியான பாசிட்டிவ் நெகட்டிவான விஷயங்கள் வந்தது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு இந்த படம் பல்வேறு தடைகளை தாண்டி ரிலீஸ் ஆயிருக்கு. அதற்கு உண்டான காரணம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். இங்க முதலமைச்சர் கேண்டிடேட்டா விஜய் அவர்கள் வந்து நின்று இருந்தாங்க. ஸோ இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்ததுன்னா ஏதோ ஒரு வகையில இங்க இருக்கக்கூடிய அந்த மக்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இந்த படத்தை பார்த்துட்டு இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் போயிட்டு டிவிகேக்கு வந்து ஓட்டு போட்டுட்டு வாங்கலாம். அந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக தான் இதை வந்து தடை பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தைய கூட்டு கேட்டாலும் தெரிஞ்சிடும். ஆனா அந்த படத்தை பார்த்த பிறகுதான் தெரியுது, நல்ல வேலைடா இந்த படத்தை நீங்க வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணல. ரிலீஸ் மட்டும் பண்ணிருந்தீங்கன்னா அவ்வளவுதான். அந்த மாதிரியான சில அபத்தமான விஷயங்கள் தான் இந்த படத்துல இருக்கு. குறிப்பா 2 விஷயம் இந்த படத்துல இருக்கு. அது எதனால, ஏன் இந்த படத்தை எலெக்ஷனுக்கு முன்னாடி வரவிடாம பண்ணது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்றதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு ஓஜி பாலிடிக்ஸ். ஜனநாயகன் இந்த படத்துடைய ஒன்லைனர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிறையில டிவிகே இருக்காங்க. அதாவது இந்த படத்துல விஜய் அவர்களுடைய பேரு தளபதி வெற்றி கொண்டான். சோ அவர் வந்து ஒரு சிறையில் இருக்காரு. அவருடைய நன்னடத்தையை பார்த்து அந்த சிறையில ஆபீசரா இருக்கக்கூடிய கௌதம் வாசுதேவ் மேனன் ஒரு சின்ன உதவியை விஜய் அவர்களுக்கு வந்து பண்றாங்க. ஒரு கட்டத்துல கௌதம் வாசுதேவ் மேனன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போக அவருக்கு ஒரு பெண் இருக்கு. அந்த பொண்ணுக்கு அம்மாவும் இல்ல, யாருமே இல்லை அப்படின்றதுக்காக அந்த பெண்ணை எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு நம்மளுடைய ஹீரோ. ஆனா கௌதம் வாசுதேவ் மேனனுக்கு தன்னுடைய பெண்ணை எப்படியாவது ஆர்மியில கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. இந்த பெண் பெரியவளான பிறகு எப்படியாவது ஆர்மியில போயிட்டு சேர்க்கணும் அப்படின்ற இந்த நோக்கத்தோட நம்மளுடைய ஹீரோ வந்து செயல்படுறாரு. ஆனா ஹீரோயினா இருக்கக்கூடிய நம்மள மமிதா பைஜுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. சின்ன வயசுல சில இன்சிடென்ட் நடந்ததுனால அவங்களுக்கு இந்த ஃபியரோஃபோபியா அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஸோ எந்த விஷயம் திடீர்னு ஒரு சத்தம் கேட்டாலோ, அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் நடந்தாலோ நெஞ்ச பிடிச்சிட்டு உட்காந்துடுறாங்க, மூச்சு வாங்குது. ஸோ இந்த பிரச்சனையை வச்சுட்டு இவங்க எப்படி ஆர்மிக்கு போக போறாங்க? இந்த பிரச்சனைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான காரணம் என்ன? இதை கொண்டு போயிட்டு பின்னாடி ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷனல் மாஃபியா கேங்ஸ்டரோட லிங்க் பண்றாங்க. ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் தாண்டி எப்படி வராங்க அப்படின்றதா இந்த படத்துடைய கதை. ஃபர்ஸ்ட் இந்த கதையோட பாசிட்டிவான விஷயங்களுக்கு வந்துருவோம். கண்டிப்பா உண்மையாலுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நல்லாவே இருந்தது. நிறைய என்கேஜ்மெண்டான விஷயங்கள்லாம் இருந்தது. அப்படியே சரசரன்னு போய்கிட்டே இருந்தது. இந்த தேவையில்லாத காட்சியெல்லாம் வச்சிருப்பாங்க. ஹீரோக்கு ஒரு 3 ஹீரோயினி, அந்த டூயட் பாடுறதுக்கு ஒரு 4 சாங்கு, அப்புறம் ஹீரோ ஃபேமிலி இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு சித்தப்பா, பெரியப்பா, ஒண்ணு விட்ட சித்தப்பா பையன், மாமா பையன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எலிவேஷன் எடுத்து போய்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டாங்க. சும்மா ஃபைட்டு தான், படம் ஃபுல்லாமே ஃபைட்டுன்னு தான் வைங்களேன். அந்த மாதிரி என்கேஜ்மெண்ட்டா வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஒரு கிராமத்துல ஓட்டு போட முடியாதுன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு ஆபீசர் போயிட்டு எப்படி வந்து விஜய் அவர்கள் வந்து இங்க இந்த மாதிரி வந்தாங்க அப்படின்ற அந்த கதையை பிளாஷ்பேக்கா தான் சொல்றாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் போது. அப்புறமேட்டா வந்து பாத்தீங்கன்னா மெயின் வில்லனை வந்து காட்டுறாங்க. இதுல 2 முக்கியமான வில்லன்கள். ஒன்னு பிரகாஷ் ராஜ், இன்னொன்னு நம்மளுடைய பாபி தியோலா. அவர் தான் இந்த அனிமல் படத்துல வந்திருந்தாரு இல்லையா, அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் வில்லன். ஸோ இவங்க 3 பேருக்கும் நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் என்ன, இதற்கு சப்போர்ட்டிங் கேரக்டரா எக்கச்சக்கமான பேர்லாம் வராங்க. ஸோ அதை குறித்து நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இப்படிதான் இந்த கதை வந்து போகுது. இன்டர்வல் பிளாக்கு முன்னாடி ஒரு சரியான ஃபைட்டு. இந்த மாஃபியா கும்பலுக்கு பின்னாடி, இந்த பிரச்சனைக்கு பின்னாடிலாம் யாரு காரணமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுக்கு தெரிய வருது. அப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெயின் வில்லனான பாபி தியோலுக்கும் விஜய் அவர்களுக்குமே ஏற்கனவே ஒரு சண்டை வந்து போயிருக்கு. ஸோ அது என்ன, முன்னாடி விஜய் அவர்கள் எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்றது தான் செகண்ட் ஹாஃப் ஆஃபோட கதை வந்து. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்து ஏற்படுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படியோ என்கேஜ்மெண்ட்டாக வந்து கொண்டு போயிட்டாங்க. இந்த செகண்ட் ஹாஃப் இழுத்துக்கிட்டே போகிறாங்க. ஃப்ளாஷ்பேக்குள்ளார ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, அந்த ஃப்ளாஷ்பேக்கு இன்னொரு ஃப்ளாஷ்பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இழுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. உண்மையாலுமே சில சீன்லாம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் எங்கடா எந்த காலத்துல நடக்கும்டா அப்படின்ற மாதிரி இருக்கு. என்னதான் இது வந்து இந்த பாலையா நடிச்ச அந்த கேசரி அந்த படத்துடைய ரீமேக்கா இருந்தாலுமே என்னடா அப்படியே எடுத்து வைப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. பட்ட பகல்ல மக்கள்லாம் இருக்காங்களா. அப்ப அந்த மமிதா பௌஜியை கூட்டிட்டு போலீஸ்காரர் ஒருத்தர் போறாராம். எதுக்கு? அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு ரேப் பண்றதுக்காக போறாராம். அதை வந்து ஒரு சீனா வந்து எடுத்து வச்சிருக்காங்க. இவங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்ல. ஒரு பெண் போலீஸோட துணை இல்லாம ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு பொண்ணை வந்து அரெஸ்ட் பண்ணிட முடியாது அப்படின்றது இவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொசீஜரலா தெரிய காணும். ஜஸ்ட் லைக் தட் வந்து கஸ்டம்ஸ்ல அப்படியே வந்து எல்லாரையும் கொண்டு போட்டு
அப்படியே அங்க இருக்கக்கூடிய அந்த பொம்மைகள், அந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும் உள்ள எடுத்துட்டு வந்துடுறாங்களாம். இன்னொரு பக்கம் ஒரு மிகப்பெரிய பொலிட்டிஷியனா இருக்கக்கூடிய பிரகாஷ் ராஜ், இவர் நினைச்சா என்ன பண்ணுவாராம் இந்த ஸ்டேட்ல, அதாவது தமிழ்நாட்டுல இவருக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லா சிஎம்ஏ வந்து மதிக்க மாட்டாராம். நம்மளுடைய செந்தில் பாலாஜியோடைய கதையை ஏதோ எடுத்து வச்சுட்டாங்களா அப்படின்னு தெரியல. அவர் வந்து போலீஸ் எல்லாம் ஜஸ்ட் லைக் தட் கொலை பண்ணிக்கிட்டு இருக்காரு, அங்க போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு போலீஸ, மிகப்பெரிய ஐபிஎஸ் ஆபீசரா இருக்கக்கூடிய போலீஸ ட்ரெஸ் இல்லாம நிக்க வைக்கிறாராம். இதெல்லாம் இந்த காலத்துல நடக்குதா? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் நடந்ததுன்னா இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க. அதை தான் வந்து படமா எடுத்து வச்சிருக்காங்க. என்னத்தை சொல்ல, விஜய் அவர்களுடைய கடைசி படமா இது அப்படின்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பா இந்த கதையா போயிட்டு சூஸ் பண்ணும். எக்கச்சக்கமான கதைகள்லாம் இருக்கு. முதலமைச்சர் கேண்டிடேட்டாவே நடிக்கக்கூடிய சில கதைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் எடுத்து படமா ஆக்கியிருந்திருக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு கதையை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். அதாவது நான் முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரவிடாம பண்ணதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும், உண்மையாலுமே அவங்களை வந்து பாராட்டணும். அதற்கு 2 முக்கியமான காரணங்கள் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். அதுல காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வச்ச சில முக்கியமான பொலிட்டிக்கலான சில சீன்ஸ். இந்த ஜனநாயகன் படத்துல கள்ளக்குறிச்சியில ஒரு 60 பேர் கள்ள சாராயம் குடிச்சு செத்துருப்பாங்க, அந்த சீனை வச்சிருக்காங்க. இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம், அந்த சீனை வந்து வச்சிருக்காங்க. எப்படி இங்க இருக்கக்கூடிய சில பொலிட்டிக்கல் லீடர்ஸ்லாம் இந்த ஜாதி கலவரங்கள், மத கலவரங்களை கையில எடுப்பாங்களோ அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து வச்சிருக்காங்க. அப்படியே வந்து காட்டியிருக்காங்கன்னு வைங்களேன். கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயினிங்கான ஒரு படமா தான் வந்து இருக்கு. ஆனா இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வராதது ஏன் நல்லதுன்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து ஒரு காரணமா காட்டியிருப்பாங்க. இங்க விஜய் அவர்கள் வந்து எப்படியா இருந்தாலும் ஜெயிச்சிருப்பாரு. இந்த படம் வரலனாலும் சரி, இன்னைக்கு இந்த படம் வரலையா இருந்தாலும் ஜெயிக்கலையா, அந்த மாதிரி தான் வந்து ஜெயிச்சிருப்பாரு. ஆனா இதை ஒரு ரீசனா வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த ஜனநாயகன் படம் வந்ததுனாலதான் இவர் வந்து மக்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாரு, இதனாலதான் இவர் வந்து இந்த எலெக்ஷன்ல இத்தனை சீட் வந்து ஜெயிச்சிருக்காரு, எதிர்கட்சியா இருக்கக்கூடியவங்களை தாக்கி சீன்லாம் அந்த படத்துல வந்து வச்சிருக்காரு. சோ அதனாலதான் இந்த படத்தை இன்னைக்கு வந்து கொண்டு வந்திருக்காரு அப்படின்ட்டு ஒரு சப்ப கட்டு வந்து கட்டியிருப்பாங்க. தோல்வியை வந்து ஒத்துக்கவே மாட்டாங்கன்னு வைங்களேன். இன்னும் வரைக்கும் வந்து அந்த தோல்வியை வந்து ஒத்துக்க மாட்டேன்றாங்க. நாங்க தான் ஆட்சி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படம்லாம் வந்து இருந்ததுன்னா அவ்வளவுதான். இந்த படம் வந்ததுனாலதான் விஜய் அவர்கள் ஜெயிச்சாங்க. மறுபடியும் நீங்க ஒரு ரீ எலெக்ஷன் வைங்க, இந்த படத்தை வந்து மொத்தமா எல்லா தியேட்டர்லயும் தூக்கிட்டு, ஓடிடி பிளாட்ஃபார்ம் எல்லாத்தையும் தூக்கிட்டு உடனடியா வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரீ எலெக்ஷன் வைக்கணும் அப்படின்னு ஒரு போராட்டமே அறிவிச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயினிங்லாம் இந்த படத்துல வந்து இருக்கு. சோ கண்டிப்பா இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்ததுன்னா இதை ஒரு சாலிடான ரீசனா வந்து சொல்லியிருப்பாங்க. சோ உண்மையாலுமே இந்த படம் வராது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இது வந்து ஃபர்ஸ்ட் காரணம். 2வது ஒரு காரணம், ஆனா வந்து அது விஜய் அவர்களுக்கே ஒரு நெகட்டிவான இம்பாக்ட் வந்து கொடுத்துருந்துருக்கலாம். இந்த படத்துல வந்து போலீஸ், நேவி, ஏர்ஃபோர்ஸ், அப்புறமேட்டா கிரவுண்ட் கமாண்டோஸ், இந்த மாதிரி எல்லாரையுமே வந்து காட்டி வச்சிருக்காங்க. இந்தியாவில் யார் யாரெல்லாம் எந்தெந்த ஃபோர்ஸ்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் வந்து காட்டி வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் இந்த நேவி வந்து காமிக்கிறாங்க. அங்க பாபி தியோல் அவர் வந்து ஒரு கப்பல்ல ஆயுதத்தெல்லாம் எடுத்துட்டு வர்றாரு. 4வது மிகப்பெரிய நேவியா இருக்கக்கூடிய இந்தியன் நேவியை அசால்ட் பண்ணிட்டு அந்த பொருட்கள் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வராராம். இதை ஒரு சீனா வந்து எடுத்து வச்சிருக்காங்க. கஸ்டம்ஸ்ல ஏதோ போயிட்டு கடையில போயிட்டு ஏதோ பிஸ்கெட் பேக்கெட் வாங்குற மாதிரி ஜஸ்ட் லைக் தட் வந்து எல்லா பொருளையும் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை காட்டியிருக்காங்க. என்னதான் அந்த அதிகாரிகள் மீது சில குற்றச்சாட்டுகள் இருந்தாலும், லஞ்சம்லாம் வாங்குறாங்க அப்படின்னு இருந்தாலுமே கஸ்டம்ஸ் எல்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணவே முடியாது. ஒரு சின்ன துரும்ப கூட அவங்களுக்கு தெரியாம நீங்க வந்து எடுத்துட்டு வர முடியாது. உள்ளடியில யாராவது வேலை பார்த்தாங்கன்னா தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எடுத்துட்டு வர முடியும். இன்னொரு பக்கம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கிரவுண்ட் ஃபோர்ஸ் ஆர்மி பீப்புள்லாம் வராங்க. கடைசியில் அந்த கிளைமாக்ஸ்ல வந்து நடக்குது, பயங்கரமான விஷயங்கள்லாம் நடக்குது. எல்லாரையும் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த ஆர்சி, அந்த ரோபோக்கெல்லாம் சுட்டு தள்ளுறாங்க. மிகப்பெரிய ஒரு இந்திய ராணுவத்தை வில்லனா இருக்கக்கூடியவர் வந்து காலி பண்றாராம். ஆனா விஜய் அவர்கள் கடைசியா வந்து சில அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸோடைய உதவிகள்லாம் எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொன்னாலுமே இங்க ஒரு மிகப்பெரிய ஆர்மி பண்ணாததையே விஜய் அவர்கள் வந்து பண்ணிடுறாங்க. ஒரு மிகப்பெரிய போலீஸ் ஃபோர்ஸ் பிரகாஷ் ராஜ் வீடை போயிட்டு சுத்தி வளைக்கிறாங்க. அதை பண்ண முடியாததை விஜய் அவர்கள் சிங்கிள் ஆளா போயிட்டு பண்றாரு அப்படின்ற மாதிரியான அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு நெகட்டிவான இம்பாக்ட் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து கொடுத்துரும். எப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படம் வந்திருந்தது தான்.
எல்லாரும் இங்க என்ன சொல்லியிருப்பாங்க, இவர் படம் நல்லா எடுக்கணும், இவரை வந்து ஒரு ஹீரோவா காமிக்கணும், ஒரு ஹீரோ மெட்டீரியலா காமிக்கணும், இங்க நான் தான் மக்களுக்கு வந்து நல்லது பண்றேன் அப்படின்ற அந்த விஷயத்தை காமிக்கிறதுக்காகவே இங்க இருக்கக்கூடிய போலீஸ், கஸ்டம்ஸ், ஆர்மி எல்லாருமே அசிங்கப்படுத்தி இந்த படத்துல வந்து எடுத்து வச்சிருக்காரு அப்படின்ற அந்த நெகட்டிவான அந்த விஷயங்கள் வந்து வந்திருக்கும். இத இப்படிதான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிருப்பாங்க இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாருமே. பாருங்க, இவர் தான் வந்து ஹீரோவா, எந்த பிரச்சனைக்குமே அவ்வளவா வந்து இவர் வந்து குரல் கொடுக்கல, ஆனா இவர் இங்க முதலமைச்சரா வந்தா சிங்கிள் ஹேண்டா எல்லாத்தையுமே வந்து பண்ணிடுவாராம். ஆர்மி போலீஸ் போர்ஸே பண்ணாததே இவர் வந்து பண்ணிடுவாரா. அந்த மாதிரி ஒரு படம் எடுத்து வச்சிருக்காருங்க. பாருங்க, இதுவே ஒரு நியாயமா? நம்மளுடைய இந்திய ராணுவத்தை அசிங்கப்படுத்தி எடுத்து வச்சிருக்காரு அப்படின்ற அந்த நெகட்டிவ் கேம்பெயினை பரப்பியிருப்பாங்க. ஸோ இதனால இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்ததுன்னா இது ஒரு மிகப்பெரிய சிக்கலா இருந்திருக்கும். கண்டிப்பா இது எலெக்ஷனுக்கு பின்னாடி வந்தது. ரெண்டாவதா நம்ம நல்ல விஷயமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், விஜய் அவர்களுடைய கடைசி படம் சொன்னாங்க, அதுக்காக இந்த மாதிரியா? இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கயோ போகுது கதை. அப்படியே ஒரு ஃபேஸை காட்டுறாங்க, அந்த ஃபேஸுக்கு அடுத்த ஃபேஸ் போகலார ஒரு கண்டினியூவேஷன் அப்படின்றது கிடையவே கிடையாது. இங்க இருந்து ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டாங்க. இந்த வில்லனா இருக்கக்கூடியவன் அங்க போயிட்டு ஒரு சம்பவத்தை பண்றானா, இவனை இன்டர்நேஷனல் கிரிமினலா இவனை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்களா. ஆப்பிரிக்காவுக்கு போறாங்க, ஆப்கானிஸ்தானுக்கு போறாங்க. அப்புறமேட்டா பிரகாஷ் ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வில்லன் வந்து வராராம். அவருக்கு இவருக்கு என்ன லிங்க்? அந்த போலீஸ்காரரு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நல்லவராக தான் இருக்காரு. ஒரு சின்ன விஷயம் நடந்த உடனே வந்து மிகப்பெரிய ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினலா மாறக்கூடிய அந்த விஷயம் வந்து நடக்குதான். இன்னுமாயா இந்த மாதிரி கதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? இதை வந்து விஜய் அவர்கள் தொடர்ந்து இனிமேட்டு சினிமாவில் நடிக்க போறாங்க, அதனால இந்த ஒரு கதையை எடுத்திருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாலும் கூட நம்ம வந்து நம்பி இருக்கலாம். இது முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய கடைசி படம். இதுதான் அவருடைய சினிமா கெரியர்ல இது வந்து கடைசி படம். இதுக்கப்புறம் அவர் வந்து நடிக்க போறது இல்லை அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு நல்ல கதை, எத்தனையோ கதைகள்லாம் இருக்கு, அந்த கதையெல்லாம் எடுத்து வந்து ரீமேக் பண்ணியிருக்கலாம். சுமாரா ஒன்ன இந்த கேசரி கதையை எடுத்து எதுக்கு கிண்டி வச்சிருக்காங்கன்னு தெரியல. அந்த மாதிரிதான் அபத்தமா இருக்கு. இந்த மாதிரி கதையெல்லாம் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கதைக்கு மேல நம்ம தமிழ் சினிமாலே வந்து பார்த்திருப்போம். அதை தான் வந்து எடுத்து வச்சிருக்காங்கன்னு வைங்களேன். இந்த கதையை தான் இவனுக்கு வந்து இந்த ஏ சர்டிபிகேட் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. பிளாக் பண்றாங்களாமா, எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படம் வரக்கூடாது அப்படின்ட்டு பிளாக் பண்றாங்களாமா. அப்படி இந்த கதையில என்னதான் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. சில வன்முறையான காட்சிகள்லாம் இருக்கு. கண்டிப்பா இந்த மாஸ் மசாலா படங்கள்னாலே இந்த மாதிரிதான் இருக்கும். அதெல்லாம் சர்வசாதாரணம். சில தலையை வெட்டுறது, கையை வெட்டுறது, அந்த மாதிரியான காட்சிகளுமே இருக்கு. ஸோ அதனால இதற்கு வந்து ஏ சர்டிபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னத்தை சொல்ல, ஒரு 3 மணி நேரத்துக்கு மேல இந்த கதை வந்து போய்கிட்டே இருக்கு. செகண்ட் ஹாஃப்லாம் உட்காரவே முடியல, எப்படா அந்த படம் முடியுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அதுலயும் குறிப்பா அந்த கிளைமேக்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. எல்லா கதையும் கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க போல. பாஷா படம், ரோபோ படம், நாயகன் படம், தளபதி படம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடங்கிய ஒரு படமா வந்து இது அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா இதை விட ஒரு பெட்டரான ஒரு கதையை வந்து விஜய் அவர்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கலாம். என்னதான் நமக்கு வந்து விஜய் பிடிக்கணும்னாலும், நம்ம வந்து பொலிட்டிக்கலா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றோம் அப்படின்னாலுமே இதுதான் வந்து அந்த படத்துல இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. இங்க ஒரு நெகட்டிவான கேம்பெயினிங்லாம் இங்க வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் வந்து அப்படியே பார்க்கவே தகுதி இல்லாத ஒரு படம், அட்டர் ஃபிளாப் ஆக்கக்கூடிய ஒரு படம், ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்குலாம் இந்த படம் வந்து மோசமான படம்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம முன்ன சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நல்லா எங்கேஜிங்காகவே கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இன்னுமே கொஞ்சம் ட்ரிம் பண்ணி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு சில தேவையில்லாத காட்சிகள்லாம் ட்ரிம் பண்ணி தூக்கிட்டு விட்டாங்கன்னா ஒரு நல்ல கலெக்ஷனை இந்த படம் வந்து எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து வரும். இப்பவே வந்து நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இதை வச்சுமே ஒரு ப்ராபகண்டாவை அங்க ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க பாருங்க, நீட்டுக்காக எல்லாரும் போராட்டம் வந்து அங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல விஜய் அவர்களுக்கு இந்த படம் ரிலீஸ் பண்ணது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதற்குண்டான விளக்கத்தை, பதில நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர காத்திருக்கு. ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் OG Politics.